அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். வாய்மை. வாய்மை அப்படின்னா உண்மையாக இருத்தல். உண்மையாக இருத்தல், உண்மையை பேசுறது, உண்மையை செய்கிறது, உண்மையை நினைக்கிறது, இது எல்லாமே வாய்மை. உண்மையாக இருக்கிறது. சரி, உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் நாம் அப்படியே இந்த கட் அண்ட் ரைட்டான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்துடுறது உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தமா? அதுக்கு பேர் வாய்மையா அப்படின்னா இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நாம் பேசுகிற பொய் கூட வந்துட்டு வாய்மையாக இருக்கும். நாம் பேசுகிற பொய் கூட வாய்மையாக இருக்கும். எப்போனா அடுத்தவங்களுடைய துன்பத்தை நீக்கி அவங்களுக்கு நன்மை ஏற்படும்னா அந்த பொய் கூட உண்மையாக இருக்கும். இப்போது ஒருத்தர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடியாடுறாரு. அவர் வர்றது நமக்கு தெரியுது. ஒரு இடத்துல ஒளியிறாரு. பின்னாடியே அருவாளோட ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன கேட்குறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் ஒடியாந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இங்கே ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த சூழ்நிலையில் அவர் வெட்டப்பட்டு இறந்தாலும் இறக்கலாம். ஆனால் இங்கே வரலிங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லி அவரோட உயிரை நம்ம காப்பாற்றும் போது அந்த பொய் என்ன ஆகிடுது? வாய்மை ஆகிடுது, உண்மை ஆகிடுது. அதை வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? வாய்மைங்கிற அதிகாரம் குறள் எண் 292. பொய்மையும் வாய்மை இடத்த. நாம் பேசுகிற பொய் கூட வந்துக்கிட்டு வாய்மையாக கருதப்படும். எப்போ? குறை தீர்த்த, துன்பத்தை நீக்கி நன்மை பயக்கும் எனின், அது பிறருக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக இருந்தால் நாம் பேசுகிற பொய் கூட வாய்மையாக கருதப்படும். பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.